சிறையில் பெண் காவலரை வெளிநாட்டு கைதி மோனிகா தாக்கியதாக புகார். தகாத வார்த்தைகளால் திட்டுவதால் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக பாதிக்கப்பட்ட காவலர் குமுரன். வெளிநாட்டு சிறைவாசி 4 முறை காவலர் தாக்கியிருக்காங்க. இதில் அதிகமாக தாக்கப்பட்டது, ரத்தம் வர அளவுக்கு தாக்கப்பட்டது என்னதான், கெட்ட வார்த்தைகளாலும் ரொம்ப அசிங்கமான வார்த்தைகளாலும் திட்டுறாங்க. யார் எது கேட்டாலும் ரொம்ப கேவலமான வார்த்தைகளால் காவலர்களை அப்படின்னு பேசுறாங்க. சென்னை புழல் சிறையில் எந்த காவலர்களுக்கும் அடங்காத நைஜீரிய பெண் கைதி மோனிகா. சிறைக்குள் அட்டகாசம் செய்யும் கைதியை தட்டி கேட்க ஆள் இல்லை என்று பாதிக்கப்பட்ட பெண் காவலர் கண்ணீர். சிறைத்துறை தலைவரிடமே நேரில் பேசுவதால் வெளிநாட்டு பெண் கைதி மோனிகாவுக்கு அதீத தைரியம். பாதுகாப்பு இல்லாததால் தாங்கள்தான் சிறை கைதி போல வாழ்வதாக பாதிக்கப்பட்ட பெண் காவலர் வேதனை. வெளிநாட்டு சிறைவாசிகளால புழல் சிறையில காவலர்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்ல. நாங்க தான் சிறைவாசி மாதிரி வாழ்றோம். இதை யாருக்கிட்ட சொன்னா எங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். இந்த மன உளைச்சலோட இருக்கிறோம். இது காரணம் சிறைத்துறை தலைவர் அவர்கள் தான் காரணம். சென்னை புழல் சிறையில் வெளிநாட்டு கைதி மோனிகாவிற்கு மட்டும் சிறப்பு வசதிகள் செய்து கொடுப்பதாக புகார். சிறைத்துறை தலைவர் மகேஸ்வர் தயாள் பரிசு பொருள் வாங்கி கொடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண் காவலர் பரபரப்பு குற்றச்சாட்டு. சென்னை புழல் சிறையில் வெளிநாட்டு கைதிகளுக்கு மட்டும் பியூட்டி பார்லர் செயல்படுவதாக குற்றச்சாட்டு. வெளியிலிருந்து அனைத்து பொருட்களும் கைதிகளுக்கு சுலபமாக கிடைப்பதாக புகார். வெளிநாட்டு பிரிசனர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம். அப்புறம் கேக்குறேன், வெளிநாட்டு பிரிசனர்களுக்கு மட்டும் எதுக்கு பியூட்டி பார்லர்? ஜெயிலுக்குள்ள எதுக்கு பியூட்டி பார்லர்? பியூட்டி பார்லர் போறேன், ஐப்ரோ பண்ண போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு எல்லாரும் வெளியே திரியுறாங்க. அவங்க கிட்ட என்ன பொருள் இருக்குன்னு இன்ன வரைக்கும் சர்ச்சிங் டியூட்டின்னு கையெழுத்து வாங்குறாங்க. சர்ச்சிங் வெளிநாட்டு சிறைவாசிகளா பண்ணுனாங்களா? சென்னை புழல் சிறையில் வெளிநாட்டு கைதிகளுக்கு மட்டும் சலுகைகள் வழங்கப்படுவதாக புகார். மற்ற கைதிகளின் பொருட்களையும் பிடுங்கிச் செல்வதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்காரங்க உரிய டயட் சாப்பாடையும் வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. மனு வர்ற பொருள் எல்லாத்தையுமே அவங்க ரோட்ல நடமாடுறதுக்கு காரணமே மனு வர்றவங்க எல்லாத்தையும் மிரட்டி அவங்க கிட்ட இருக்க பழங்கள், பிஸ்கட் இதெல்லாம் புடுங்கிக்கிறாங்க. சொல்ல போனா அவங்களோட ட்ரெஸ்ஸுங்களை, வீட்டுல இருந்து கொடுத்து விடுற ட்ரெஸ்ஸுங்களை புடுங்கிக்கிறாங்க. சென்னை புழல் சிறையில் பெண் காவலரை தாக்கிய வெளிநாட்டு கைதி மோனிகா மீது வழக்கு பதிவு. 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து காவல்துறை நடவடிக்கை. திருவள்ளூரில் டீசல் ஏற்றி சென்ற சரக்கு ரயிலில் பயங்கர தீ விபத்து. திருவள்ளூர் ஏகாட்டூர் ரயில் நிலையங்கள் இடையே நிகழ்ந்த விபத்தால் அதிர்ச்சி. டீசல் சரக்கு ரயிலில் ஏற்பட்ட பெரும் தீயை அடுத்து எழுந்த நெருப்பு ஜுவாலை. வருவது போல் தீ பற்றி விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை எழுந்ததால் பரபரப்பு. திருவள்ளூர் அருகே பெரும் தீ விபத்துக்கு டீசல் சரக்கு ரயில் தடம் புரண்டதுதான் காரணம் என தகவல். 52இல் 3 டேங்கர்கள் தடம் புரண்டு கவிழ்ந்து தீப்பற்றி அடுத்தடுத்த டேங்கர்களுக்கும் பரவியதால் பெரும் விபத்து.
ரயிலில் இருந்து 13 டேங்கர்களை தவிர்த்து எஞ்சியவை பிரித்தெடுப்பு. டேங்கர்கள் முழுவதும் டீசல் நிரப்பப்பட்டவை என்பதால் மேற்கொண்டு தீ பரவாமல் நடவடிக்கை. திருவள்ளூர் அருகே சரக்கு ரயிலில் தீப்பற்றிய இடத்தில் அமைச்சர் நாசர் நேரில் ஆய்வு. அனைத்து பணிகளும் மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த மேலும் எந்தவிதமான சேதங்கள் ஏற்படாத உயிர் சேதமோ பொருட்சேதமோ ஏற்படாத அளவுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்கான பணிகளை மேற்கொண்டு தீவிரப்படுத்தி அதற்கான ஆக்க பணிகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனர். டீசல் சரக்கு ரயிலில் ஏற்பட்ட தீ முழுவதுமாக அணைப்பு. 9 மணி நேரம் போராடி அணைத்த தீயணைப்பு மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர். மக்களின் ஆதரவு பெருக பெருக எதிர்பார்ப்பும் அதிகரிப்பதால் அதனை காப்பாற்ற கடினமாக உழைத்தாக வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். அதிகமாக உழைக்க நான் தயார், இடையூறுகள் அவதூறுகளை முறியடிக்க அயராது உழைக்க களத்திற்கு வருமாறு திமுகவினருக்கு அழைப்பு. அண்ணா பெயரில் கட்சியை வைத்துக் கொண்டு அதிமுகவை இபிஎஸ் அமித்ஷாவிடம் அடகு வைத்து விட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலயத்தின் கதவையோ தட்டாமல் திமுக ஒவ்வொரு வீட்டின் கதவையும் தட்டி மக்களை ஓரணியில் திரட்டி வருவதாக பேச்சு. சில கட்சிகள்ல பூத் ஏஜென்ட்டே இன்னும் போடாம இருக்காங்க, போட முடியாத நிலைமையில இருக்காங்க. நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பதட்டம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு? நம்முடைய ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்ப அவர் கிண்டல் பண்றாரு, விமர்சனம் பண்றாரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? திமுக காரங்க தேர்தல் வந்த உடனே தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவை எல்லாம் போய் தட்டுறாங்க அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்கிறார். நாம தமிழ்நாட்டு மக்களுடைய கதவுகளை உரிமையோட தட்டுறோம். உங்களை மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ இல்ல கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் யாரும் தட்டல. கல்லூரி கட்டலாமா என கேட்டு இபிஎஸ் முழு சங்கியாகவே மாறிவிட்டதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. இபிஎஸ்ஸின் சுற்றுப்பயணம் வெள்ளை வேட்டி சட்டையில் தொடங்கி காவி உடைக்கு நிறம் மாறிவிட்டதாகவும் சாடி. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக கல்லூரிகள் கட்டலாமா, இது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்படின்னு பேசியிருக்கிறார். கோவில் நிதியில ஏழை எளிய பிள்ளைகள் படிக்க கல்லூரி தொடங்கினா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் கோபம் வருது? இந்து சமய அறநிலையத்துறையே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற பாஜகவோட கூட்டணி வச்சதுனால இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு முழு சங்கியா மாறி இருக்காரு. இன்னைக்கு அவருடைய பேச்சுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததுனால நான் அப்படி பேசல இப்படி பேசலன்னு மழுப்பிட்டு இருக்கிறார். அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையோட தான் ஆரம்பிச்சார். ஆனா இன்னைக்கு முழுசா காவி சாயத்தோட இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இனிமே அதை மூடி மறைச்சு எந்த பயனும் கிடையாது. புதுக்கோட்டையில் வரும் 24ஆம் தேதி 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி விருதுநகர் மாவட்டம் வரை 36 சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை செய்கிறார். அதிமுகவை கிள்ளுக்கீரையாக அமித்ஷா நினைப்பதாக திருமாவளவன் விமர்சனம். கூட்டணி ஆட்சி என்பதை அதிமுக தான் அறிவிக்க வேண்டும் எனவும் திட்டவட்டார். அறிவித்தால்தான் அது அதிகாரப்பூர்வமானது. அமித்ஷா சொல்லிக் கொண்டிருக்கிற வரையில் அதிமுகவை அவர் ஒரு கிள்ளுக்கீரையாக கருதுகிறார் என்று மட்டுமே உணர முடியும். சிவகங்கை திருப்புவனத்தில் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட இளைஞர் அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டம். சென்னையில் விஜய் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கண்டன முழக்கம். அஜித்குமாருக்கு நீதி வேண்டும், அனைவருக்கும் நீதி வேண்டும். வேண்டாம் 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 வேண்டாம், அனைவருக்கும் நீதி வேண்டும். உயிரின் மதிப்பு தெரியுமா? உயிரின் மதிப்பு தெரியுமா?
சாத்தான்குளம் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றியது அவமானம் என்றால் அஜித் வழக்கை சிபிஐக்கு மாற்றியது ஏன் என்ற கேள்வி. பாஜக RSSன் கைப்பாவையான சிபிஐயிடம் வழக்கை கொடுத்துவிட்டு மத்திய பாஜக அரசின் பின்னால் ஒளிந்து கொண்டீர்களா எனவும் வினா. ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? போலீசார் தாக்கி உயிரிழந்த திருப்புவனம் அஜித்குமாரின் குடும்பத்தாரிடம் சாரி கேட்ட முதலமைச்சர் மற்ற 24 பேரின் குடும்பத்தினரிடம் சாரி கேட்பது எப்போது என விஜய் கேள்வி. அஜித்குமார் குடும்பத்திற்கு வழங்கியது போன்ற நிவாரணத்தை மற்ற காவல் மரணங்களில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் வழங்க வலியுறுத்தல். நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்ல. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். இதே மாதிரி போலீஸ் விசாரணையில 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித்குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற தாவைக்கு ஆர்ப்பாட்டத்தால் பொது சொத்துகள் சேதம். சாலை நடுவே அமைக்கப்பட்டுள்ள இரும்பால் ஆன தடுப்புகளை உடைத்தும் வளைத்தும் தொண்டர்கள் சேதப்படுத்தி சென்றதால் இழப்பு. விஜய் கலந்து கொண்ட கூட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த தாவேக்க கொடி பைப்புகள் மாயம். 150 100க்கும் அதிகமான இரும்பு பைப்புகளை தொண்டர்கள் எடுத்து சென்றதாக புகார். 150 கொடி போட்டோம். கொடி மட்டும் தான் 100 கொடி தான் போட்டது. கொடி மட்டும் தான் காணும், வேற ஒன்றும் இல்லை. பைப்பெல்லாம் உடஞ்சிருக்கு. பைப்பே பாதி எடுத்துட்டு போயிட்டாங்க. கொடியெல்லாம் விட உடஞ்சிருக்கு. கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது மரம் சுவர் ஆகியவற்றில் ஏறிய தாவேக்க தொண்டர்கள் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் ஆபத்தை உணராமல் ஏறி நின்றனர். தமிழ்நாட்டில் வரும் 15ஆம் தேதி முதல் 5 நாட்களுக்கு கனமழை எச்சரிக்கை. 16, 17 ஆகிய தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, நீலகிரி, கோவை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருச்சி பஞ்சப்பூரில் திறக்கப்பட்ட கலைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் வரும் 16ஆம் தேதி முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. பேருந்து முனையம் நான் 16ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். பஸ் எல்லாம் வருது, எல்லாம் அதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான். 16ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். பீகாரில் நடத்தப்பட்டு வரும் சிறப்பு திருத்த பணியின் போது ஏராளமான வெளிநாட்டுக்காரர்கள் வாக்காளர்களாக இருப்பது அம்பலம். நேபாளம், மியான்மர், வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் வாக்குரிமை பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணையம் தகவல். பன்னாட்டு விண்வெளி நிலையத்திற்கு ஆய்வுக்கு சென்ற ஆக்சியம் 4 திட்டக்குழு நாளை பூமிக்கு புறப்படுகிறது. நாளை மறுநாள் மாலை 3 மணிக்கு இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட வீரர்கள் மண்ணை தொடுகின்றனர். கல்வியாளர் சதானந்தன், மூத்த வழக்கறிஞர் உஜ்வல் நிகாம் ஆகியோரை மாநிலங்களவை MP பதவிக்கு பரிந்துரைத்தார் குடியரசுத் தலைவர் முர்மு. முன்னாள் வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ் வர்தன் ஸ்ரிங்லா, வரலாற்று ஆய்வாளர் மீனாட்சி ஆகியோரையும் பரிந்துரைப்பு. டெல்லியின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை. காலையில் இருந்து விட்டு பெய்வதால் மக்கள் சிரமம். டெல்லியில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது காரை விட்டு ஏற்றிய போதை நபர்.
8 வயது சிறுமி உட்பட 5 பேர் உயிரிழந்த பரிதாபம். மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் தலையில் கேமரா பொருத்தப்பட்ட ஹெல்மெட்டுடன் வலம் வரும் நபர். சொத்து பிரச்சனையில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அச்சுறுத்தி வருவதால் பாதுகாப்பிற்காக செல்வதாக விளக்கம். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள கோவில்களில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா கோலாகலம். ஏராளமான பக்தர்கள் திரண்டு கோபுர தரிசனம்.